பாவங்களை சுட்டெரித்து பாவ விமோசனம் பெற்றுத்தரும் புண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் புது வசந்தத்தை அள்ளித்தரும் ரமலான் வசந்தம். ரமலான் வசந்தம். கண்ணியமிக்க ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜும்மா பிரசங்கங்களின் தொகுப்பினை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ஊபா வானொலியில் நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி தொடருக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றார்கள். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. உயர்தரத்திலான தங்க நகைகளின் அடையாளம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களின் அதி உச்ச நம்பிக்கையினை வென்ற ஒரே நிறுவனம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 22 கரட் தங்க நகைகளுக்கு முத்திரையிடப்பட்ட உத்தரவாத தரச்சான்றிதழோடு கண் கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து தருவதில் முன்னோடிகள். அதிநவீன காட்சியறை, நம்பகமான ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவையோடு திருமண வைபவங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை அதிநவீன டிசைன்களில் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள பண்டாரவளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். தங்க நகை உலகில் மங்காத நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொடர்புகளுக்கு 077 620 67 19. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார், அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். அமல் இபாதத்துக்களில் ஈடுபட ஆர்வமுள்ளவர்களுக்கு, ஈடுபடுபவர்களுக்கு ஒரு வசந்த காலம் என்று சொன்னால் அது இந்த ரமலான் மாதமாக தான் இருக்கும். இந்த ரமலான் மாதத்திலே செய்கின்ற ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் பல மடங்கு நன்மைகளை வழங்குவதாக வாக்களித்திருக்கிறான். அந்த வகையிலே இந்த ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக நாங்கள் நாள்தோறும் பல்வேறுபட்ட இஸ்லாமிய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் இன்னும் ஒரு அம்சமாக பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் ரமலான் மாதம் முழுவதும் இடம்பெறுகின்ற ஜும்மா குத்துபா பிரசங்கங்களின் தொகுப்புகளை நாங்கள் சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று 2வது வாரமாகவும் இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகவிருக்கிறது. கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடத்திலும் எங்களுக்கு பல நிறுவனங்கள் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வருட ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பண்டாரவளை நகரிலே பிரமாண்டமான காட்சியறையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். அதேபோல இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்க நகை உலகின் மங்கா நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தினர். உயர்தரத்திலான தங்க நகைகளின் அடையாளம் ஜெம் கோல்ட் ஹவுஸ்.
25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களின் அதி உச்ச நம்பிக்கையினை வென்ற ஒரே நிறுவனம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 22 கரட் தங்க நகைகளுக்கு முத்திரையிடப்பட்ட உத்தரவாத தரச்சான்றிதழோடு கண் கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து தருவதில் முன்னோடிகள். அதிநவீன காட்சியறை, நம்பகமான ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவையோடு திருமண வைபவங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை அதிநவீன டிசைன்களில் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள பண்டாரவளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். தங்க நகை உலகில் மங்காத நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொடர்புகளுக்கு 077 620 67 19. எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சியறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட், டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி, பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. நோன்பு பெருநாளும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நிறைய பேருடைய வீடுகளில் இப்பவே தயாராகி கொண்டிருப்பாங்க பெருநாளுக்கான ஆடைகளை கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்படி திட்டமிட்டு கொண்டிருக்கிறவங்க எல்லோரும் போக வேண்டிய ஒரே இடம்தான் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை நீங்க தெரிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா பண்டாரவளை நகரில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். நோன்பையும் பிடிச்சு கொண்டு சின்ன பசங்களை, அதே போல வீட்டில் இருக்கிற வயோதிபர்கள், வயது முதிர்ந்தவர்களை கூட்டிக் கொண்டு கடற்கடையா, அதே போல மாடிப்படிகளில் ஏறி இறங்க முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுறவங்க, கவலைப்படுறவங்க தயங்காம போகக்கூடிய ஒரு இடம்தான் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். பண்டாரவளை நகரில் இது போன்ற சகல வசதிகளுடன் கூடிய ஒரு பிரமாண்டமான காட்சியறையை நீங்க வேற எங்கும் பார்க்க முடியாது. முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு காட்சியறையாக காணப்படுகிறது. அதே போல மிக பிரமாண்டமான விசாலமான வாகன தரிப்பிட வசதியை கொண்டிருக்கிறது. சகல மாடிகளுக்கும் இடையில் பயணிப்பதற்காக லிப்ட் வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது. அதே போல ஸ்நேகபூர்வமான வாடிக்கையாளர் சேவைகளையும் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறாங்க. பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா சகல வயதினருக்குமான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கைக்கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் நீங்க ஒரே கூரையின் கீழ் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம்ப், எக்ஸ்லைன் உட்பட உலக தரத்திலான பிராண்டட் பொருட்களையும் நீங்க குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே இடம்தான் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். இங்கு உங்களுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வது போலவே கிஃப்ட் வவுச்சர்களையும் நீங்கள் அன்பளிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரையான கிஃப்ட் வவுச்சர்களை நீங்கள் நினைத்தது போல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்கள் லோயல்டி வாடிக்கையாளராக இருந்தால் உங்களுடைய பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு ஆயுள் முழுவதும் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வசதிகளையும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு செய்து தந்திருக்கிறார்கள். அதே போல நீங்கள் பெருநாளைக்கு அல்லது ஏனைய மாதங்களில், ஏனைய நாட்களில் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கான கொடுப்பனவுகளை கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 மாத கால தவணையில
செலுத்துறதுக்கான வாய்ப்பு, அதுவும் வட்டி இல்லாமல் செலுத்துவதற்கான வாய்ப்பினையும் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதே போல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஊடாக கொடுக்கல் வாங்கல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு 25% வரைக்கும் விலை கழிவுகளை வழங்கவும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் இப்போது தீர்மானித்திருக்கிறது. எனவே எண்ணிலடங்கா டிசைன்களில், கண்ணிலடங்கா வண்ணங்களிலான ஆடைகளை, பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்ய வேணும் அப்படின்னு சொன்னா செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை. கிளை இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி, பலாங்கொடை. தொலைபேசி இலக்கம் 074 30 30 330. அதேபோல எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்க நகை உலகின் மங்கா நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தினர். என்னதான் நாங்கள் தங்க நகைகளை ரொம்ப சந்தோஷமாக போய் வாங்கி கொண்டு வந்தாலும் மனசுக்குள்ள ஓடுற ஒரு விஷயம்தான், இந்த தங்க நகை தரமானதா, சுத்தமானதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும், கேள்வி ஒன்று எழுந்து கொண்டே இருக்கும். இந்த கேள்விகளுக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நீங்கள் கொள்வனவு செய்யும் 22 கரட் தங்க நகைகளுக்கு முத்திரையிடப்பட்ட 22 கரட் தங்க நகை என்பதை உறுதிப்படுத்தி முத்திரையிடப்பட்ட அதே போல தரச்சான்றிதழோடு நீங்கள் தங்க நகைகளை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். கண்கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து தருவதில் பண்டாரவளை நகரில் முன்னோடிகள் அப்படின்னு சொன்னா அது நிச்சயமா ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனமாக தான் இருக்க முடியும். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களின் அதி உச்ச நம்பிக்கையினை வென்ற ஒரு நிறுவனம் தான் பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனம். உங்களுடைய திருமண வைபவங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகை கொண்டாட்டங்கள் என அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை வந்து நீங்க புத்தம் புதிய டிசைனில் உரிய நேரத்தில் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று 22 கரட் தங்க நகை என்பதை முத்திரையிட்டு அதே போல தரச்சான்றிதழோடு உங்களுடைய கைக்கு நகைகளை தர்றதுக்கு தயாராக கொண்டிருக்கிறாங்க. எனவே நீங்களும் தங்க நகைகளை கொள்வனவு செய்வதாக இருந்தால், ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்வதாக இருந்தால், உங்களுக்கு பிடித்த ஒரு டிசைன்ல நீங்க தங்க நகைகளை செய்து கொள்ள வேணும் அப்படின்னு இருந்தா நீங்க செல்ல வேண்டிய ஒரே இடம் இதுதான், பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனம். ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொலைபேசி இலக்கம் 077 620 67 19 077 620 67 19 என்பது அவர்களுடைய தொலைபேசி இலக்கம். இந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தினை தொடர்பு கொண்டு அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இனி நாங்கள் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி சுமந்து வந்திருக்கின்ற குத்துபா பிரசங்கத்துக்குள் செல்லலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று நேற்றைய தினத்தில் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே இடம்பெற்ற குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பினை நாங்கள் பேஸ்புக் ஊடாக நேரலையாக வழங்கியிருந்தோம். அதன் தொகுப்பினை நீங்கள் இப்போது முதல் கேட்டு பயன்பெறலாம். குத்துபா பிரசங்கத்தினை நிகழ்த்தியிருந்தார்கள் நாவலப்பிட்டியை சேர்ந்து ஷேக் கசாலி தீன் ஹாஷிமி ஹசரத் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو صدق رسول الله صلى الله عليه وسلم. சகல புகழும் புகழ்ச்சியும் இந்த வையகத்தை உலகத்தை தனித்து படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லநாயன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றும் இந்த வையகத்துக்கு இறுதியாக வந்துதித்த எனது உயிர்லுமினிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும்
அவர்களை அணுகும் பிசகாமல் தொண்டு தொட்டு பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், கியாமத் நாள் பரியன்னம் தோன்றி மறைய இருக்கும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று சாட்சி சொன்னதன் பின்னால், சய்யிதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய இந்த கண்ணியமான முக்கியமான உன்னதமான நாளிலே தன்னுடைய இதர வேலை வெட்டிகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவனுடைய கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக வேண்டி அவனுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, இந்த கம்மியான வாழ்க்கையில் அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன் சுன்னாவின் மூலமாக என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை முழுமையாக எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை விட்டும் விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அவற்றை விட்டும் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து ஒதுங்கி தூரமாக இருந்து கொள்ளுமாறு அடியனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய தனிப்பெரும் இரக்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த வருடமும் எந்தவித தங்கு தடைகளும் இல்லாமல் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு எந்தவித தங்கு தடைகளும் இல்லாமல் இந்த ரமதானை நல்ல முறையில் அடைந்து அதிலும் சுமாராக 9 நோன்புகளை நோற்றவர்களாக இந்த பிரசங்கத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் உண்மையில் இது அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலாவுடைய ரஹ்மத்தினுடைய இரக்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த ரமதானுடைய பொறுமதி பூமிக்கு மேலால் யாரெல்லாம் நடமாடுகின்றோமோ எங்களுக்கு விளங்காவிட்டாலும் நேற்றைய தினம் அல்லது அதற்கு முன்பதாக அல்லது இன்று அல்லது சென்ற மாதம் அல்லது சென்ற வருடம் நாம் யாரையெல்லாம் கொண்டு போய் அடக்கிவிட்டு வந்தோமோ அவர்களிடம் கேட்டு பார்த்தால் அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸி அலைஹிர் ரஹ்மா சொல்கின்றார்கள், லவ் கீல லி அஹ்லில் குபூர், இந்த கபரிலே இருக்கக்கூடியவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டால், தமன்னவ், உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கிறதா என்று கேட்கப்பட்டால் அவர்களுடைய பதில் எவ்வாறு தெரியுமா இருக்கும்? எங்களை போல் இருக்காது. பூமிக்கு மேலால் நடமாடக்கூடிய எங்களுடைய பதில்களை போல் அவர்களுடைய பதில்கள் இருக்க மாட்டாது. எங்களுடைய ஆசைகள் நன்றான முறையில் சமைக்க வேண்டும், நோன்பு திறக்க வேண்டும், ஆடைகள் வாங்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், நாம் கொட்டிக்கொண்டே போவோம். ஆனால் அவர்களுடைய ஆசை அப்படி இருக்க மாட்டாதாம். சொல்வார்கள், லதமன்னௌ யௌமம் மின் ரமதான், ரமதானுடைய காலத்தில் 30 நோன்புகள் அல்ல, 20 நோன்புகள் அல்ல, 10 நோன்புகள் அல்ல, ஒரே ஒரு நாள் ரமதானுடைய நோன்பை நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாதா என்றுதான் அவர்கள் ஆசை வைப்பார்களாம். ஏன்? அமல்களுடைய பாரத்தை, அமல்களுடைய பெருமானத்தை, அமல்களுடைய விருத்தியை, அதனுடைய பொறுமதியை நேராக கண்டுகொண்டு விட்டார்கள். ஏன்? அது தாருல் ஜஸா, அங்கு வெறுமனே கூலிகள் மாத்திரம்தான், அங்கு எந்த விதமான அமல்களும் செய்ய முடியாது. ஆனால் பூமிக்கு மேலால் நாம் இங்கு வெறுமனே தாருல் அமால், அமல்கள் மாத்திரம்தான். இங்கு எந்த விதமான கூலியையோ, கூலியுடைய பொறுமதியையோ, அதனுடைய விருத்தியையோ அது எங்களுக்கு விளங்க மாட்டாது. இதுதான் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான ஒரு வித்தியாசம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பூமிக்கு மேலால் நடக்கக்கூடிய எங்களுக்கு இதனுடைய பொறுமதி விளங்க மாட்டாது. எனவே சகோதரர்களே, இதனுடைய பொறுமதியை நாம் விளங்க முயற்சி செய்ய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே,
நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். நோன்பு என்று சொன்னால் எங்களுடைய சிந்தனையில் வரக்கூடிய ஒரு செய்திதான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தாகித்து பசித்திருப்பது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, மார்க்க அறிஞர்கள் இந்த நோன்பை 3 வகையாக பிரிப்பார்கள். தெளிவாக நுணுக்கமாக விளங்குவோம். அதில் முதலாவது ஒரு வகைதான் நாம் இப்பொழுது எங்களுடைய சிந்தனையிலே வரையறையாக இருக்கக்கூடிய இந்த நோன்பு. பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம், கஷ்டத்தோடு இருக்கிறோம். இது ஒரு வகை. இந்த நோன்பை அனைவராலும் பிடிக்கலாம். இரண்டாவது ஒரு வகை இருக்கிறது, சொல்வார்கள் சியாமுல் ஜவாரிஹ். ஒரு மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அங்கங்களும் நோன்பு பிடிக்க வேண்டும், உடல் உறுப்புகளும் நோன்பு பிடிக்க வேண்டும். மிகவும் கஷ்டமான ஒரு நோன்பு. அதிலும் குறிப்பாக சமகாலத்தில், குறிப்பாக எங்களுக்கு வாலிபர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் பிடிப்பது மிகவும் சிரமமான ஒரு நோன்பு. இது இரண்டாவது வகை. மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது. இதற்கு சொல்லுவார்கள் சியாமுல் கல்பி மினன் நிஸ்யானி வல் கஃப்லா. மறதி, அல்லாஹ்வை விட்டு மறதியாக இருப்பது, பொடுபோக்காக இருக்கக்கூடிய இவற்றை இப்படியாப்பட்ட உள்ளங்கள், எங்களுடைய உள்ளங்கள் நோன்பு பிடிப்பது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த 3 வகையில் இந்த நாட்டில் வாழக்கூடிய 23 லட்சம் முஸ்லிம்கள் நாம் இதில் முதலாவது வகையை நாம் பிடிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, முதலாவது நோன்பை அனைவராலும் பிடிக்கலாம். இன்று அந்நியர்கள் கூட, மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய அந்நியர்கள் கூட இந்த நோன்பை பிடிக்கிறார்கள். ஏன்? காலையிலிருந்து மாலை வரைக்கும் பசித்து தாகித்திருப்பது, ஃபாஸ்டிங் என்று சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அமெரிக்கா நாட்டில் கூட வரலாற்றில் ஹிஸ்டரியில் எழுதுகின்றார்கள், இன்றும் கூட 13 ஒவ்வொரு மாதமும் 13வது 14வது 15வது தினத்தில் மக்கள் நோன்பு நோக்கின்றார்கள், ஃபாஸ்டிங் இருக்கின்றார்கள். ஏன்? நோயை விட்டும் தூரமாகுவதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, வைத்தியர்கள், அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஒரு மனிதன் சாப்பிட்டால் குடித்தால் அவனுடைய உடம்பிலே தண்ணீர் 3 வகையாக பெறுகிறது. அதில் முதலாவது சொல்வார்கள், அந்த தண்ணீர் வியர்வையாக உடம்பை விட்டும் வெளியேறுகிறது. இரண்டாவது சிறுநீராக உடம்பை விட்டும் வெளியாகிறது. மூன்றாவது ஒரு வகை இருக்கிறது, மருத்துவர்கள் சொல்வார்கள் அல் மாஉர் ராக்கித். ஒரு மனிதனுடைய உடம்பிலே தேங்கி இருக்கக்கூடிய இரத்தத்தோடும் கலக்காமல் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர். வைத்தியர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பில் இந்த தண்ணீர் இருப்பதனால் இவனுடைய உடம்பில் பயங்கரமான நோய்கள், வியாதிகளை உண்டாக்கும். எனவேதான் ஆராய்ச்சி செய்தார்கள். லண்டனிலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருத்துவமனையிலே ஆராய்ச்சி செய்தார்கள். முடிவுக்கு வந்தார்கள், தேய்பிறை 13வது 15வது 15வது தினத்தில் சந்திரன் பூமிக்கு ஒருவிதமான உஷ்ணத்தை கக்குகிறது, சூட்டு தன்மையை கக்குகிறது. இந்த சூட்டை அது கக்கும் பொழுது இந்த உடம்பிலே இவன் ஃபாஸ்டிங், இந்த நேரத்தில் தின்னாம குடிக்காம ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அந்த தண்ணீர் வேறு விதமாக, அப்படியே வித்தியாசமாக
யம்தஸ்ஸுல் கமர் அல் மாஅர் ராகித் மின் ஜிஸ்மில் இன்சான். இந்த மனிதனுடைய உடம்புல வித்தியாசமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை உறிஞ்சி எடுக்குகிறது. எனவே மனிதன் நீண்ட கால ஆரோக்கியமாக வாழ வேண்டுமா, ஒவ்வொரு மாதமும் 13வது 14வது 15வது தினத்தில் அவன் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த கட்டுரைக்கு கீழால் எழுதுவார்கள், இன்றும் கூட அமெரிக்கா நாட்டு மக்கள் 13வது 14வது 15வது தினத்தில் ஃபாஸ்டிங் இருப்பார்கள். ஏன்? இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தன்னுடைய உடம்பில் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, மருத்துவத்தை உலகத்துக்கு படித்து கொடுத்தது நாம். ஆனால் இதை விட்டும் நாம் எவ்வளவு தூரத்தில் வாழ்கிறோம்? கண்ணியமானவர்களே, நோன்பென்று சொன்னாலே பலவிதமான லாபங்களை அல்லாஹ் நிச்சயமாக வைத்திருக்கிறான். இது சம்பந்தமான வைத்தியர்கள் ஆராய்ச்சி முடிவை எழுதிவிட்டு துருக்கி நாட்டைச் சேர்ந்த நெக்கோலாயிஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வைத்தியர் ஆராய்ச்சி முடிவின் கடைசியை எழுதுகிறார். முஸ்லிம்கள் பிடித்திருக்கக்கூடிய இந்த ரமதான் 30 நாட்கள், இது எந்த ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அத்தியாவசியமான ஒரு நோன்பு தெரியுமா, ஒரு ஃபாஸ்டிங் தெரியுமா என்று அவர் எழுதும் பொழுது சொல்கிறார். கண்ணியமானவர்களே, நாம் யோசிப்போம், இது எங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, ஆனால் மருத்துவ உலகம் ஆச்சரியப்படுகிறது. ஒரு மனிதன் சராசரி ஒரு நோன்பை பிடித்தால் அவனுடைய உடம்பில் 10 நாட்களுடைய ஆரோக்கியம் அவனுடைய பொடியில, அவனுடைய உடம்பில் உண்டாகி விடுகிறதாம். எனவே அவன் 30 நாட்கள் பிடித்தால் 300 நாட்களுடைய ஆரோக்கியம் அவனுடைய பொடியில, உடம்பில் உண்டாகி விடுகிறது. எனவே ஷவ்வாலுடைய 6 நாட்கள், இந்த 6 நாட்களிலும் நோன்பு பிடித்தால் 60 நாட்களுடைய ஆரோக்கியம் இவனுடைய உடம்பிலே உண்டாகி விடுகிறது. எனவே ஒரு மனிதன் 360 நாள், ஒரு வருடம் தேக ஆரோக்கியமாக இந்த பூமிக்கு மேலால் நடமாட விரும்பினால் முஸ்லிம்கள் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பை பிடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி எழுதுகிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய எங்களுக்கு ஒரு கடமையை விதித்தால், 50 கடமைகளில் ஒன்று, அதில் நிச்சயமாக அல்லாஹ் உலகளாவிய ரீதியில் ஆகிரத்தை மையமாக வைத்து பார்க்கும் பொழுதும் நிச்சயமாக பல லாபங்களை அல்லாஹ் வைத்திருப்பான், வைத்துத்தான் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த நோன்பை அனைவராலும் பிடிக்கிறார்கள், பிடிக்கலாம். இதில் நாம் யோசிப்போம், 2வது வகை நோன்பு. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இதில் அதிகமாக இன்று கூட எங்களுக்கு பிடிக்க இயலாத ஒரு நோன்புதான் இந்த நோன்பு. எங்களுடைய கண், எங்களுடைய கை, எங்களுடைய கால், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய காது, எங்களுடைய டச். சகோதரர்களே, இந்த நோன்ப நாங்க நோட்காத வரையில முதலாவது நோன்புடைய ரகசியங்களை, நன்மைகளை ஒரு பொழுதும் அடைந்து கொள்ள முடியவே முடியாது. கண்ணியமானவர்களே, இன்று நாம் யோசிப்போம், சாதாரணமாக இந்த ஆண்ட்ராய்டு, இந்த மொபைல் போனை மட்டும் எடுத்தா நாங்க இதை யூஸ் பண்ற விதம், குறிப்பாக இந்த ரமதான்ல கண்ணியமானவர்களே, ஒரு பாட்டை கேட்டா இந்த 2வது நோன்பு முழுமையாக இல்லாம வைத்திடும். ஒரு படத்தை பார்த்தா ஒரு 2வது நோன்பு முழுமையாக இல்லாம வைத்திடும். ஒரு சீரியலை பார்த்தா 2வது நோன்பு முழுமையாக இல்லாம வைத்திடும்.
ஒரு கதையை பார்த்தா இரண்டாவது நோன்பு முழுமையாக இல்லாம வைத்திடும். கண்ணியமானவர்களே, இந்த மொபைல் போனால மாத்திரம் எங்கட வாலிபர்களும் வாலிப பெண்களும் குறிப்பாக பெரியவர்களும் தான் யாரும் விதிவிலக்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, இரண்டாவது வகை நோன்பை நாங்க நோட்காத வரையில நோன்புடைய பொறுமதையோ அதனுடைய நன்மையோ அடுத்த 11 மாதத்திலும் ஒரு நாளும் பார்க்க முடியாது. இரண்டாவது வகை நோன்பு. மூன்றாவது வகை நோன்பு சகோதரர்களே, இரண்டாவது நோன்பை சரியான முறையில் நோற்றால்தான், கண்ணை பேணி காதை பேணி வாயை பேணி உள்ளத்தை பேணி சகோதரர்களே நோன்பு நோற்றால்தான் மூன்றாவதை நிச்சயமாக அடைந்து கொள்ளலாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இந்த 3 வகையான நோன்பையும் நாம் சரியான முறையில் காலையிலிருந்து மாலை வரைக்கும் முழுமையாக நாம் நோற்று இப்பொழுது இதற்கு பின்னால் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால்தான் நோம்பாளியுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அதனையும் வாழ்க்கையில் நேச்சுரலாக நேரடியாக பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, மிக முக்கியமான நுணுக்கமான ஒரு விடயத்தை நாங்க விளங்குவோம். இப்படி நாங்க நோன்பு பிடிச்சிட்டு மிக முக்கியமான 4 நேரங்களை இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்க ஒரு நாளும் மறந்து விடவே கூடாது. அதில் முதலாவது நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான நேரம். இரண்டாவது தஹஜ்ஜுடைய நேரம். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்தில் எழும்பி நாம் எதனை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், கபூல் செய்து கொள்வான், அந்த நிபந்தனைகளோடு. மூன்றாவது நேரம் சுபஹுடைய தொழுகையிலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உண்டான நேரம். இந்த நாட்டில் வாழக்கூடிய குறிப்பாக 23 லட்சம் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான துஆக்களுக்குண்டான நேரம். நான்காவது நேரம் தான் நாம் என்னென்ன பாவங்களை எல்லாம் மூட்டை கட்டி 11 மாதம் செய்தோமோ, எந்த பாவத்துக்கு சகோதரர்களே ரமதானுடைய முதலாவது நாள் நாம் தௌபா செய்தோமோ, மூடி வைத்தோமோ, அந்த பாவங்களை நிறுத்திவிட்டு 2 கைகளையும் ஏந்தி நாம் துஆ செய்யும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கிறான். அதில் முதலாவது நேரம் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லிஸ்ஸாயிமி தஅவத்தன் லா துரத். நோன்பு நோக்கக்கூடிய, நோன்பு நோற்று நோன்பு திறக்கக்கூடிய நோம்பாளியுடைய துஆவை அல்லாஹ் ஒரு பொழுதும் தட்ட மாட்டான், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பல ஹதீசுகளுடைய சாராம்சத்தை நாம் இதற்கு கீழால் பார்க்கலாம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக சவுதி நாட்டிலே நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை ரபீஉல் மதுஹலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் ஆச்சரியமாக பதிவு செய்கிறார். கண்ணியமானவர்களை, தெளிவாக நுணுக்கமாக கேட்போம். ஒரு பெண், அந்த ஊரிலே வசிக்கக்கூடிய ஒரு பெண், வறுமை கோட்டுக்கு கீழால் 2 குழந்தைகளோடு, கணவன் கூலி வேலை செய்கிறான், கஷ்டத்தோடு கூலி வீட்டில் வசிக்கிறார்கள், கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். நோன்புடைய காலம் வருவதற்கு முன்பதாக ஒரு செய்தியை இந்த பெண் கேள்விப்படுகிறாள். என்ன செய்தி? நோன்புடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் எந்த துஆவை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்.
ரமதான் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இஃப்தாருடைய ஏற்பாடுகளை நேர காலத்தோடு செய்து முடித்துவிட்டு தன்னுடைய 2 குழந்தைகளையும் முன்னால் வைத்து தாய் ஒரு ஆச்சரியமான ஒரு துஆ செய்வார். யா அல்லாஹ், கஷ்டத்தோடு சிரமத்தோடு வாழ்கிறோம், வறுமை கோட்டுக்கு கீழால் வாழ்கிறோம், ஒரு நேரம் சாப்பிட்டால் இன்னொரு நேரம் சாப்பிடுவதற்கு யோசனை, ஆனால் நிச்சயமாக நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ரமதானுடைய காலம் முடிவடைவதற்கு முன்பதாக நீ எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டையும் தர வேண்டும், அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறும் ஓட வேண்டும். பக்கத்தில் இருந்த கணவன் சிரிக்கிறான். பாலைவனத்தில் வீடை கேட்டால் சாத்தியம், வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓட வேண்டும் என்று கேட்டால் சாத்தியமா, நடக்குமா? பகுடி செய்கிறான், பரிகாசம் செய்கிறான், சிரிக்கிறான். என்றாலும் இந்த பெண்ணுக்கு நம்பிக்கை. ஏன்? இஃப்தாருடைய நேரம், நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், எனக்கு பதில் தர வேண்டும் என்ற நம்பிக்கை. பேஷக் பில் யகீன், நம்பிக்கை. கேட்டால் ரமதானுடைய காலம் கடந்தது, ரமதானுடைய காலம் கடந்தது. ஒரு நாள் கணவன் வேலை விட்டு மகரிபுடைய தொழுகையை ஒரு பள்ளிவாயலில் தொழுதுவிட்டு முன்னால் வந்து நிற்கிறான். ஒரு செல்வந்தர் அவசரமாக அவரை பிடித்து கூட்டிக் கொண்டு போய் சொல்கிறார், இந்த பள்ளிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் என்னுடைய தாய் வசித்து வந்தாள். சில காலங்களுக்கு முன்பதாக அவள் மரணித்து விட்டாள். என்னுடைய குடும்பத்தாரோடு நான் மஷூரா பண்ணினேன், இந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வீட்டை தாயுடைய பெயரில் நிரந்தர சதக்காவாக செய்ய வேண்டும் என்று நாம் யோசித்திருக்கிறோம். எனவே நாம் விசாரிக்கும் பொழுது சில மனிதர்கள் உங்களுடைய பெயரை சொன்னார்கள் என்று சொல்லி உடனடியாக சாவியை எடுத்து அவருடைய கையில் கொடுத்து விட்டு சென்று விட்டார். கண்ணியமான சகோதரர்களே, கட்டுக்கதை அல்ல. சமகாலத்தில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக சவுதி நாட்டில் நடந்த ஒரு செய்தி. எனவே இப்பொழுது இந்த கணவன் சாவியை எடுத்துக்கொண்டு போய் மனைவியிடம் கொடுத்த பொழுது மனைவிக்கும் ஆச்சரியம். மனைவி சொல்கிறாள், நாம் வீடு வாங்குவதற்காக வேண்டி சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சிறிய பகுதியாவது கொடுத்து நாம் இதை சொந்தமாக்கிக் கொள்வோம். போனார்கள், அவர் மறுத்துவிட்டார். இது என்னுடைய தாயுடைய பெயரில் நிரந்தர சதக்காவாக இருக்க வேண்டும் என்று மறுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? வீடு கிடைத்திருக்கிறது, வீட்டுக்கு முன்னால் நான் ஆறு ஓட வேண்டும் என்று கேட்டேன், ஆறு எங்க? உடனடியாக ஒரு மார்க்க அறிஞரை போய் சந்தித்தார்கள். அந்த மார்க்க அறிஞர் பல விதத்தில் விசாரித்து கேட்டார். வீட்டுக்கு முன்னால் பாதை, பாதைக்கு முன்னால் பள்ளிவாயல் தான் இருக்கிறது என்று கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு ஃபதஹிக, அந்த ஆலிம் சிரித்து விட்டு சொல்கிறார், ஏ பெண்ணே, உன்னுடைய 2 துஆக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் அன்ன நஹரன் தஃபஜ்ஜரு பிபாபி அஹதிக்கும், உங்களுடைய ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடுகிறது, அதிலே அவர் தினமும் 5 நேரம் குளித்தால் அவருடைய உடம்பில் அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்ன நேரத்திலே, அவ்வாறுதான் 5 நேர தொழுகைகளும் யார் பேணி பாதுகாத்து தொழுது வருவார்களோ அவர்களுடைய சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்று சொல்லி விளங்கப்படுத்தி விட்டு அந்த அறிஞர் விளங்கப்படுத்துகிறார், ஏ பெண்ணே, இந்த பாலைவனத்தில் ஒரு ஆறை அல்லாஹ்வுக்கு ஓட முடியாவிட்டாலும் அந்த ஆறுடைய அர்த்தத்தில் மீனிங்ல இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாயலை அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே உன்னுடைய 2 துஆக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அந்த மார்க்க அறிஞர் விளங்கப்படுத்தி இருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் தான் இஃப்தாருடைய இந்த நேரம். நாம் எதனை கேட்டாலும்
எவ்வளவு பெரிய தேவைகளை கேட்டாலும் இது வாழ்க்கையில் நடக்குமா என்று நாங்கள் சாத்தியமே இல்லாத விடயம் என்று நாம் கருதக்கூடிய விடயங்களையும் சகோதரர்களே இந்த நேரத்தின் மூலமாக நிச்சயமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும். இது முதலாவது நேரம். இரண்டாவது நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹீன யப்கா சுலுசுல் லைலில் அகீர், அல்லாஹ் தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான், அவனுடைய ரஹ்மத் இறங்குகிறது. யாராவது கேட்பவர்கள் இருக்கிறார்களா, யாராவது இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எதை கேட்டாலும் நிச்சயமாக கொடுத்தே தீருவான். கண்ணியமானவர்களே, இது இரண்டாவது நேரம். மூன்றாவது நேரம் தான் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால் இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் உண்டான நேரம். நான்காவது நேரம் தான் சகோதரர்களே நாங்க எல்லாமே எங்கட சிந்தனையில வைத்து கேட்க வேண்டிய மிக முக்கியமான நேரம். எந்தெந்த பாவங்களை எல்லாம் மூட்டை கட்டி 11 மாதம் செய்தோமோ, முதல் நாள் அதிகமானவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தோம். இன்னும் காலம் கடக்க 9 நோன்புகளை கடந்தோம். இன்னும் சகோதரர்களே நாம் அதிகமான பாவங்களுக்கு நாம் தௌபா செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தௌபா சகோதரர்களே, இந்த பாவத்தை நாம் விடுகிறோமோ, தெளிவாக விளங்குவோம். எந்த பாவத்தை நாம் விடுகிறோமோ அந்த பாவத்தை விட்டதன் பின்னால் நிச்சயமாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். தர்கு ذுனூப் அலாமத்துல் கபூல். அல்லாமா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் சொல்வார்களாம், ஒரு பாவத்தை விடுவதே இவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகப்பெரிய அடையாளம். சகோதரர்களே, ஏந்தி துஆ செய்வோம், நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கடைசியாக சொல்கிறேன், ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் ஒரு ஆற்றம் கரை ஓர பக்கமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்க்கிறார்கள். தெளிவாக நுணுக்கமாக கேட்போம். ஒரு மனிதனை பார்க்கிறார்கள், இரும்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இரும்பை உருக்கி எந்த கவசமும் இல்லாமல், எந்த கவர், எந்த க்ளோவும் இல்லாமல் வெறும் கையோடு அப்படியே வளைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, நாமும் நம்ப மாட்டோம். ஏன் எங்களுடைய புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டாது? சகோதரர்களே, அவர்கள் சொல்கின்றார்கள், இக்தரபுது இலைஹி, அவரிடம் போய் நான் கேட்டேன், மனிதா, வளமைக்கு மனித பிரபஞ்சத்துக்கு மாற்றமான ஒரு செயலை உன்னிடத்திலே பார்க்கிறேனே. இரும்புகளை உருக்குகிறாய், எந்தவித திரையும் இல்லாமல் வளைக்கிறாய், என்ன ஆச்சரியம்? அவர் சொன்னார், வேறொன்றுமல்ல, ஒரு பெண் ஒரு பாவத்தை விட்டு அவள் 2 கைகளையும் ஏந்தி செய்த துஆவுடைய தாக்கம் தான் இது என்று சொல்லிவிட்டு என்னிடம் அந்த மனிதர் சொன்னார், ஒரு பெண், நான் ஆரம்ப காலத்தில் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தேன். ஒரு பெண் என்னிடம், கணவனை இழந்த ஒரு பெண் 2 குழந்தைகளோடு என்னிடம் உதவி கேட்டு வந்தாள். உதவி கேட்டு வரும் பொழுது ذات ஜமாலின் வ ஹஸன், அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு பெண். நான் சொன்னேன், நான் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றிருந்தால், கண்ணியமானவர்களே, தக்வாவும் இதுதான், ரமதான் படித்துவே தர வேண்டிய தக்வாவும் இதுதான். நான் சொன்னேன், நீ என்னோடு தகாத முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஃபபகத், அழுதாள், வர்தஅதத், நடுங்கினாள், ஃபர்ரத், இந்த பாவத்தை எனக்கு செய்ய முடியாது என்று திரும்பி ஓடிவிட்டாள். 2 கிழமைகள் கடந்தது. மீண்டும் திரும்பி வந்தாள். தேவைகள் அதிகரித்து விட்டது. மீண்டும் கேட்டாள். நான் முதல் சொன்ன மாதிரியே சொன்னேன். ஃபபகத், நடுங்கினாள், அழுதாள், திரும்பி சென்று விட்டாள் வேகமாக. இன்னும் காலங்கள் கடக்க கடக்க பசியுடைய அகோரம், சிறிய குழந்தைகள், பசி அறிய மாட்டாது. மீண்டும் திரும்பி வந்தால், திரும்பி வந்து சொன்னால், நான் உங்களோடு தவறான முறையில் ஈடுபடுகிறேன், எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் ஒரு நிபந்தனை, 5 பேர் எங்களை பார்க்கவே கூடாது.
அப்படியாப்பட்ட இடத்தில் தான் நாங்கள் இந்த தவறை செய்ய வேண்டும். ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்துக்கு போனார்கள். சகோதரர்களே, அந்த மனிதர் சொல்கிறார், அந்த பெண் அங்கு சென்றவுடன் கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. தேமி தேமி அழுகிறாள், நடுங்குகிறாள். என்னை திரும்பி பார்த்து சொன்னால், 5 பேர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார்? எங்களுடைய 2 பேர் மலக்குமார்கள், உங்களுடைய 2 பேர், 4 பேர், அல்லாஹும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடன் எனக்கும் அழுகை வந்துவிட்டது, எனக்கும் நடுக்கம் வந்துவிட்டது. உடனடியாக அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து அவளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்து நான் திருப்பி அனுப்பும் பொழுது அவள் என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து ஒரு துஆ செய்தாள். கண்ணியமானவர்களே, தெளிவாக நுணுக்கமாக கேட்க வேண்டிய இடம் இதுதான். அல்லாஹும்ம யா அல்லாஹ் கமா அன்கஸ்தனி மினன் நார், கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நரகத்தை விட்டும் என்னை நீ எப்படி பாதுகாத்தாயோ, அன்கில்ஹு மின் ஹர்ரி துனியா வல் ஆகிரா, இந்த மனிதனையும் துனியா ஆகிரத்துடைய, உலகம் ஆகிரத்துடைய 2 விதமான நெருப்பை விட்டும் நீ பாதுகாப்பாயாக என்று துஆ செய்தால், அவள் செய்யும் பொழுதே எனக்குள்ளால், என்னுடைய உடம்புக்குள்ளால் ஒரு விதமான மாற்றம், ஒரு விதமான தெம்பு உண்டாகியது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு பெரிய நெருப்பு கங்குகளில் என்னுடைய கையை போட்டாலும் எனக்கு தாக்கம் உண்டாக மாட்டாது. சகோதரர்களே, அந்த பெண்ணுடைய அந்த துஆவுடைய தாக்கம், சகோதரர்களே, வேறொன்றுமல்ல, துனியாவுடைய நெருப்பு என்ற வார்த்தையையும் அவள் பாவித்தாள். சகோதரர்களே, அன்பானவர்களே, மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், ஒரு பாவத்தை விட்டு நாங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செஞ்சோம்டா, யா அல்லாஹ் இதற்கு பின்னால ஏனைய 11 மாசத்தில் என்னென்ன பாவங்கள் எல்லாம், என்னென்ன அநியாயங்கள் எல்லாம், என்னென்ன அழிச்சாட்டியங்கள் எல்லாம், என்னென்ன மனமுரண்டாக பாவங்கள் எல்லாம் செய்தோமோ, எல்லா பாவங்களுக்கும் இதோ யா அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறோம் என்று நாங்க துஆ செஞ்சா, சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதனால அன்பான வாலிபர்களே, அன்பான வயோதிபர்களே, நாங்க இன்றிலிருந்து ஒரு முடிவெடுப்போம். அடுத்த 11 மாதமும் செவ்வனே அழகான முறையில எங்களுக்கு சார்பான ஆட்சி, எங்களுக்கு சார்பான அதிகாரங்கள், எங்களுக்கு சார்பான பார்லிமெண்ட், எங்களுக்கு சார்பான அமைச்சர்கள், எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட், எங்களுக்கு சார்பான விலை கழிவு, எங்களுக்கு சார்பான நிம்மதியான வாழ்க்கை என்னென்னவெல்லாம் உண்டாக வேண்டுமோ, இந்த ரமதான் மிக சிறந்த நல்ல பாடங்களை படிச்சு தரணும். அதனால அந்த 3 விதமான, ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த 3 விதமான நோன்புகளையும் செவ்வனே நல்ல அழகான முறையில் நோற்று, இந்த ரமதானையும் இருக்கக்கூடிய அந்த 20-21 நாட்களையும் செவ்வலே நல்ல தேக ஆரோக்கியத்தோடு எந்தவித தங்கு தடைகளும் இல்லாமல் நல்ல முறையில் கழிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. நோன்பு பிடித்தவர்களாக உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இதோ மனசுடைந்தவர்களாக உன்னிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். சோதனையான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா நிலைமைகளையும் சீராக்கிறியா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்கிறியா அல்லாஹ். சுவீச்சமான வாழ்க்கையை உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், விலைகளை குறைச்சிறியா அல்லாஹ். விலைகள் சடிதியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது யா அல்லாஹ். அதற்கு சொந்தக்காரன் நீயாக இருந்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான ஆட்சி உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான அதிகாரங்கள் உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான அமைச்சர்கள் உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான விலை கழிவு உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு சார்பான எல்லா நிலைமைகளையும் உண்டாக்கிறியா அல்லாஹ். இதோ பாவங்களுக்கு தௌபா செய்கிறோம் யா அல்லாஹ். அடுத்த 11 மாதத்தையும் பாவத்தை விட்டும் எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ். பாவங்களுடைய வெறுப்பு நசீபாக்கிறியா அல்லாஹ்.
நன்மைகளுடைய ஆசை ஆர்வத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ், நன்மைகளுடைய ஆசை ஆர்வத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். இதோ துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மிக முக்கியமான நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். துஆக்களை தட்டி விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுடைய மனைவி பிள்ளை குட்டிகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். கண் குளிர்ச்சியான குடும்பமாக மாற்றி தந்திரியா அல்லாஹ். கண் குளிர்ச்சியான யா அல்லாஹ் ஆண்களை பெண்களை உருவாக்கிறியா அல்லாஹ். கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக மாற்றி தந்திரியா அல்லாஹ். நிம்மதியான சுபீட்சமான வாழ்க்கைய குடும்பங்களை உண்டாக்கிறியா அல்லாஹ். ஹலாலான வியாபாரங்கள்ல யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கிறியா அல்லாஹ். ஹராத்தை விட்டும் தூரமாக்கிறியா அல்லாஹ். ஹராமான எல்லா காரியங்களை விட்டும் இந்த ரமதானை பயன்படுத்தி எங்களை தூரமாக்கிறியா அல்லாஹ். அதனுடைய வெறுப்பை உண்டாக்கிறியா அல்லாஹ். ஹலாலான தொழில்களை ஏற்படுத்தி தந்திரியா அல்லாஹ். வியாபாரங்கள் நீ வரக்கச் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களை நீ கபூல் செஞ்சு கொண்டியா அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ நல்ல முறைகளை கொண்டவர்களுடைய ஆயுளை நீளமாக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய மண்ணறையை பொன்னறையாக மாற்றிரியா அல்லாஹ். சொர்க்க பூங்காவனமாக மாற்றிரியா அல்லாஹ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக மாற்றிரியா அல்லாஹ். நாங்கள் அனைவரும் உன்னை சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றிரியா அல்லாஹ். பெருநாளுடைய தினமாக மாற்றிரியா அல்லாஹ். சிரித்த வண்ணம் உன்னை சந்திக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். எங்களுடைய இறுதி முடிவை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக மாற்றுவாயாக. இந்த சிறிய துஆவை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம தஸ்லீமன் கஸீரன் கஸீரா. فإني أوصيكم بنفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صدق الله مولانا العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. நேற்றைய தினம் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே நிகழ்த்தப்பட்ட குத்துபா பிரசங்கத்தின் தொகுப்பினை கேட்டீர்கள். இதனை நிகழ்த்தியிருந்தார்கள் நாவலப்பிட்டியை சேர்ந்த ஷேக் கஸாலி தீன் ஹாஷிமி ஹசரத் அவர்கள். இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கும் பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். அதேபோல இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தினர். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. உயர்தரத்திலான தங்க நகைகளின் அடையாளம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களின் அதி உச்ச நம்பிக்கையினை வென்ற ஒரே நிறுவனம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 22 கரட் தங்க நகைகளுக்கு முத்திரையிடப்பட்ட உத்தரவாத தரச்சான்றிதழோடு கண் கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து தருவதில் முன்னோடிகள்.
அதிநவீன காட்சியறை, நம்பகமான ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவையோடு திருமண வைபவங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை அதிநவீன டிசைன்களில் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள பண்டாரவளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். தங்க நகை உலகில் மங்காத நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொடர்புகளுக்கு 077 620 67 19. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை உலகில் மங்காத நாமமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனம். இந்த நிறுவனத்தில் நீங்கள் கொள்வனவு செய்கின்ற 22 கரட் தங்க நகைகளுக்கு இது சுத்தமான 22 கரட் தங்க நகை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக 22 கரட் தங்க நகை என்பதை முத்திரை பதித்து அதே போல தரச்சான்றிதழோடு இப்போது வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை வந்து நீங்க உடனுக்குடன் போய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல ஆர்டர் செய்தும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தின் அதிநவீன காட்சியறை பண்டாரவளை தர்ம விஜய் மாவட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய திருமண வைபவங்கள், பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் என அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்வனவு செய்வது போலவே ஆர்டர் செய்தும் உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மிகவும் நேர்த்தியான முறையில் உங்களுடைய தங்க நகைகளை வடிவமைத்து தருவதில் முன்னோடிகளாக திகழ்கிறார்கள் பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தினர். எனவே உயர்தரத்திலான தங்க நகைகளை நீங்கள் கொள்வனவு செய்ய வேண்டும் சொன்னால் பண்டாரவளை நகரில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொலைபேசி இலக்கம் 077 620 67 19 077 620 67 19 என்பது பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம். இதனூடாக நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய அதி உயர் சேவையினை, நம்பகமான சேவையினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த வருடத்தைப் போலவே இந்த வருடத்திலும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். எண்ணங்களைப் போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய பண்டாரவளை நகரில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். மிக பிரமாண்டமான காட்சியறை, அதே போல முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு காட்சியறை, அது மாத்திரமல்லாமல் மிக பிரமாண்டமான வாகன தரிப்பிட வசதிகளையும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக ஸ்நேகபூர்வமான வாடிக்கையாளர் சேவைகளையும் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய சலுகைகளோடு பிராண்டட் பொருட்களை நீங்க கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொன்னா பண்டாரவளை நகரில் செல்ல வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். இங்கு எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, டிராம்ப், எக்ஸ்லைன் உட்பட உலக தரத்திலான பிராண்டட் பொருட்களை ஒரே கூரையின் கீழ் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல சகல வயதினருக்குமான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டொய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் கூட மிக நியாயமான விலையில் நம்பகமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொருட்களை வாங்குறது மாத்திரமல்லாமல் 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரைக்கும் கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதியும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் உங்களுக்கு செய்து தந்திருக்கிறது. இதுபோக லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தங்களுடைய பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்வதற்கான வசதியும் செய்து தந்திருக்கிறார்கள். இது அந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய ஆயுள் முழுவதும் உங்களுடைய பிறந்த மாதத்தில் நீங்கள் எந்த பொருட்களை கொள்வனவு செய்தாலும் 10% விலை கழிவோடு நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போல கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கான தொகையை வந்து நீங்க ஒரே முறையில் செலுத்த வேண்டிய, ஒரே தவணையில் செலுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. இப்போது கொக்கோ பேமெண்ட் வசதிகளையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் செய்து தந்திருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 30,000 ரூபாவுக்கு நீங்க பொருட்களை கொள்வனவு செய்தால் முதலில் ஒரு 10,000 ரூபாவை செலுத்திவிட்டு எஞ்சிய 20,000 ரூபாவை வட்டியில்லா தவணை அடிப்படையில் மாதம் 10,000 ரூபாய் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுடாக கொடுக்கல் வாங்கல் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு 25% வரைக்கும் விலை கழிவு வழங்கவும் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் இப்போது முன் வந்திருக்கிறது. எனவே இந்த எல்லா சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன் நிறுவனம் மாத்திரம்தான். எண்ணிலடங்கா டிசைன்களில், கண்ணிலடங்கா வண்ணங்களில் நீங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க செல்ல வேண்டிய ஒரே இடம் பண்டாரவளை ஃப்ரண்ட்லைன் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மிக பிரமாண்டமான காட்சியறை இலக்கம் 250 பதுளை வீதி, பண்டாரவளை என்ற முகவரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் கிளை நிறுவனம் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி, பலாங்குடை என்ற முகவரியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாடிக்கையாளர் சேவைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அல்லது இவர்களுடைய சேவைகள் குறித்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினூடாக அவர்களை தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். 074 30 30 330 074
943030 என்பது ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தின் தொலைபேசி இலக்கம். எனவே இந்த 2 நிறுவனங்களுக்கும் பண்டாரவளை ஜெம் கோல்ட் ஹவுஸ் நிறுவனத்துக்கும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஃப்ரண்ட்லைன் நிறுவனத்தினருக்கும் ஊபா வானொலியின் எங்களுடைய அன்பான நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்யவிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவதற்கு முன்பதாக பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாக சபை தலைவர், செயலாளர் மற்றும் ஏனைய உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக சகோதரன் சஹல் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சிகளை திட்ட தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொள்வதற்கு நிறைய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் கோரிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலிலே இடம்பெறவிருக்கின்ற ஜும்மா பேருரையின் தொகுப்போடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவங்களை சுட்டெரித்து பாவ விமோசனம் பெற்றுத்தரும் புண்ணியமிக்க ரமலான் மாதத்தில் புது வசந்தத்தை அள்ளித்தரும் ரமலான் வசந்தம். ரமலான் வசந்தம். கண்ணியமிக்க ரமலான் மாதம் முழுவதும் பண்டாரவளை பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெறும் ஜும்மா பிரசங்கங்களின் தொகுப்பினை பிரதி சனிக்கிழமைகள் தோறும் மதியம் 1 மணிக்கு ஊபா வானொலியில் நீங்கள் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி தொடருக்கு பிரதான அனுசரணை வழங்குகின்றார்கள். எண்ணங்களை போல் வண்ணமயமான ஆடைகளை தெரிவு செய்ய இன்றைய நாடுங்கள் ஃப்ரண்ட்லைன். முற்றிலும் குளிரூட்டப்பட்ட பிரமாண்டமான காட்சி அறை, ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவை, லிப்ட் வசதி மற்றும் விசாலமான கார் தரிப்பிட வசதிகளோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஃப்ரண்ட்லைன். அனைத்து வயதினருக்குமான நவீன டிசைன்களிலான ஆடைகள், காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், கை கடிகாரங்கள், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், டாய்ஸ் உட்பட அனைத்து பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள ஃப்ரண்ட்லைன். எமரல்ட், மூஸ், மூட்ஸ், விண்டேஜ், லிபேரா, ஜிசா, ட்ராம், எக்ஸ்லைன் உட்பட உலக தரம் வாய்ந்த பிராண்டட் பொருட்களை பண்டாரவளை மாநகரில் கொள்வனவு செய்யக்கூடிய ஒரே இடம் ஃப்ரண்ட்லைன். 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை கிஃப்ட் வவுச்சர்களை அன்பளிப்பு செய்யக்கூடிய வசதி. லோயல்டி வாடிக்கையாளர்களுக்கு தமது பிறந்த மாதம் முழுவதும் 10% விலை கழிவோடு பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய வசதி மற்றும் கொள்வனவு செய்யும் பொருட்களுக்கு கொக்கோ பேமெண்ட் ஊடாக 3 தவணைகளில் வட்டியில்லா பணம் செலுத்தும் வசதி உட்பட கிரெடிட் டெபிட் கார்டுகளுக்கு 25% வரை விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படும். எண்ணிலடங்கா டிசைன்களில் கண்ணிலடங்கா வண்ணங்கள். ஃப்ரண்ட்லைன். இலக்கம் 250 பதுளை வீதி பண்டாரவளை. கிளைகள் இலக்கம் 167 பான்ஸ் ரத்வத்த வீதி பலாங்குடை. தொடர்புகளுக்கு 074 30 30 330. உயர்தரத்திலான தங்க நகைகளின் அடையாளம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 25 ஆண்டுகளுக்கு மேலாக தங்க நகை விற்பனையில் வாடிக்கையாளர்களின் அதி உச்ச நம்பிக்கையினை வென்ற ஒரே நிறுவனம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். 22 கரட் தங்க நகைகளுக்கு முத்திரையிடப்பட்ட உத்தரவாத தரச்சான்றிதழோடு கண் கவர் டிசைன்களில் சர்வதேச தரத்திலான தங்க நகைகளை நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து தருவதில் முன்னோடிகள். அதிநவீன காட்சியறை, நம்பகமான ஸ்நேகபூர்வ வாடிக்கையாளர் சேவையோடு திருமண வைபவங்கள், பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், விசேட வைபவங்கள், விழாக்கள் மற்றும் பண்டிகைகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொருத்தமான தங்க நகைகளை அதிநவீன டிசைன்களில் நியாயமான விலையில் பெற்றுக்கொள்ள பண்டாரவளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். தங்க நகை உலகில் மங்காத நாமம் ஜெம் கோல்ட் ஹவுஸ். ஜெம் கோல்ட் ஹவுஸ், தர்ம விஜய் மாவத்தை, பண்டாரவளை. தொடர்புகளுக்கு 077 620 67 19.